நாங்க அனுமதி கேட்கலைங்க, அனுமதி கேட்கல. கள்ளுக்கு அனுமதி யாருகிட்டையும் கேட்கல. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக 1/1/87 பறித்து கொண்டது. இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து கேட்கின்றோம், அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of Tamil Nadu? 4 நாளைக்கு முன்னாடி ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பனை தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு சென்று கல்லறைக்கு சொல்லி அது ஒரு கயிற்றுக்கட்டலுக்கு வந்து அவங்களோட சமமாக்கு வந்து பனையோலை பட்டையில வாங்கி குடிச்சிருக்காரு. அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பிராந்திய ஒரு விஸ்கிய குடிச்சிருந்தா எவ்வளவு விமர்சனம் வந்திருக்கும். இது உணவுங்கிறதுனாலதான் யாரும் விமர்சனம் செய்யவில்லை. ஆக உணவு என்பது உலக அளவில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று. தமிழ்நாட்டில் மட்டும் தடை. இந்த தடை நியாயமானது என இப்போ நீங்க நெறியாளர் நீங்களே வந்து நிரூபிச்சாலும் உங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துட்றோம். இல்ல வேற யாராச்சும் இருந்து அடையாளம் காட்டுங்க, அழைச்சிக்கிட்டு வாங்க, 10 கோடி ரூபாய் கொடுத்துடலாம். இது எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது எம்ஜிஆர் காலத்துலதான் கள் தடை கொண்டு வந்தாங்க 1187. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு கள் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அதுல பதிவு செய்யறாரு, நான் சிறுவனாக இருந்த போது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவருடைய ஆலோசனைப்படி கள்ளை பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணியிருக்கார். அவர் ஒரு கள் ஆதரவாளர். அவர் கடைசி காலத்துல எப்படி இருந்தார்னு தெரியும். சில நேரங்கள்ல நினைவாற்றம் இருக்காது. அந்த நேரங்கள்ல யாரோ தவறா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. அதுதான் நடந்திருக்குது. ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் ஆளுமையோடு இருந்தாங்க. அவங்க செஞ்ச சதியாகத்தான் நாங்கள் நினைக்க வேண்டி இருக்கின்றன. கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு எங்கே பதில்? என்ன பதில்? ஆளுமை உள்ளவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும். கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆளுமை இல்லாதவர் எதற்காக அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? போதையும் தீமையும் தரக்கூடிய அந்த பானங்களுக்கும் பண்டங்களுக்கும் தடை விதிக்கணும். இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் which are injurious to health. ஆனா என்ன பண்ணிருக்காங்க? தடை விதிக்க வேண்டியது என்ன? அரசியலமைப்பு சட்டப்படி மதுக்களுக்கும், IMFL மதுக்களுக்கும், இறக்குமதி மதுக்களுக்கும், சாராயத்துக்கு தான் தடை விதிச்சிருக்கணும். கள்ளுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி தடை விதிக்கவே கூடாது. ஏன்னா மருந்துகளுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சித்த வைத்தியத்துல முக்கியமான மூலப்பொருள் கள்ளு, சித்த வைத்தியத்துக்கே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குடிநோயாளிக்கு அருமருந்து கள். ஒருத்தர் வந்து டாஸ்மாக் மதுவை தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும். அந்த கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து கல்லீரல் கெட்டு போய் அந்த நோயாளி உயிருக்கு போராடி கொண்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நோயாளி, குடிநோயாளி, காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை தொடர்ந்து பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி நோயிலிருந்து குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கள் ஒரு அருமருந்து. ஆக மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் which are injurious to health, உடலுக்கு தீங்கும் கேடும் விளைவிக்கக்கூடிய பானங்களுக்கும் பண்டங்களுக்கு தான் தடை விதிக்கணும். ஆனா என்ன செஞ்சிருக்கீங்க? செய்ய வேண்டியதை செய்யல, செய்யக்கூடாத செஞ்சிருக்கீங்க. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இதுதான் நடந்திருக்குது.